nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஸோ டாக்டர்லேருந்து ஒரு சகலகலா டாக்டர்ன்ற மாதிரி டாக்டர் டு ஆக்டர் எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா மேடம், நம்ம அன்புமணி சாரோட பொண்ணு, அவங்க ஹீரோ தான் வந்து நம்ம குணாநிதினு சொல்லிட்டு அவர் நடிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம டி நகரில் அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே போனேன். அப்போ வந்து டேரக்டர் சார் வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம என்ன நடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது சார், ஜீரோ சார், ஆக்டிங் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அவர் வந்து என்கிட்ட உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். இந்த நாயின்றாரு, மனுஷன்றாரு, அந்த நாய்க்கு மனுஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு வந்து புரியுதா, அதை வந்து எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஓகே சார் இப்போ இதான் சுச்சுவேஷன், இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நடிகன்ட்டாரு. முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்க போகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் இருக்கார்ல சார், நம்ம ஆக்டர் செம்பன் வினோத் கேள்விப்பட்டிருப்பேன். நம்மளோட விக்ரம் 2 படத்தில் வில்லனாக வந்திருப்பார் செம்பன் வினோத். அவர் தான் வந்துட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக தான் நான் பேசணும் டைலாக்ஸ். என்னோட 3 சீன் டைலாக்ஸுமே அவருக்கு அகேன்ஸ்டாக பேசணும். சார் ஏஞ்சலுக்கு ஒன்றும் இல்லை சார்னு ஆரம்பித்தேன். அவர் வந்து அந்த இடத்துல என்ன அவருக்கு சீன்னா, அந்த குழந்தை கடிச்சதுனால அவர் அயற மாதிரி சீன். இவ்வளோ நேரம் என்னை அப்படி முறைச்சிக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு இந்த சீன் ஆரம்பிக்கும் போது டைலாக் பேசிகிட்டு இருக்க, திடீர்னு அப்படின்றாரு. அவர் பண்ணுற ஆக்டிங்கில் எனக்கு டைலாக் மறந்துடுச்சு. ஏன்னா எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ஒரு டைலாக் ஒரு பேரா 5000 பேஜ் படித்து நம்ம ஒரு 3 புக்கு எழுதியிருக்கோம். அப்புறம் ஒரு நெறி ஏற்றிக்கிட்டு போய் அந்த டைலாக் அடித்தேன் சார். ஸோ அந்த லைனை சரி பேசினேன். பேசி முடிச்சோன்னா அப்புறம் செம்பன் சார் முடிஞ்சோன்னா கிளாப் தட்டினார். இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு நாய் சார். இந்த 8 மணி விவாதம் நடத்துவாங்க சார் நிறைய சேனலில், அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிபேட்டில் நம்ம ஒரு பேனலாக உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப வருஷமாக இருந்தது. நம்மளோட தந்தி டிவிலேருந்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிபேட்ஸில் உட்காந்தேன். ஸோ அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி வந்து அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் நான் டிபேட்ஸில் உட்காந்தேன்னா, சீரியஸாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கலாட்டாக்கு தான் சொல்லணும். ஒரு வெரி பவர்ஃபுல் வெப்பன்ன்றதுல நான் கண்ணெதிர்க்க பார்த்த வளர்ச்சி வந்து என் வளர்ச்சி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட டாக்டர் சபரி இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ டாக்டர்லேருந்து ஒரு சகலகலா டாக்டர்ன்ற மாதிரி டாக்டர் டு ஆக்டர். ரொம்ப சந்தோஷம் சார். சமீபத்தில் அந்த வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அலங்கு திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்றது நிறைய ஃபீட்பேக்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் நாங்களும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது சார்? அதுல இருந்து பேசலாம். மெயினா உங்களுக்கு சின்ன வயசுல நடிக்கிறது ஒரு ஆர்வமா எப்படி அமைஞ்சதுங்க? கண்டிப்பா சார். நடிக்கிறது வந்து ஒரு பாட்டு. இப்போ நம்ம இதுலயே வந்து சொல்ற மாதிரி ஒரு லுக்கு, ஒரு பேஷன், ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் வந்து ஒரு கண்ணாடி போடணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த மோனோ ஆக்டிங்னு பண்ணுவேன். மோனோ ஆக்டிங் அப்படின்ற மாதிரி என்னென்னா, இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸில் வந்துட்டு பேசாமையே ஆக்டிங்லேயே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது, சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ்ஸு, ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ணு, ஒரு லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி பண்ணு. அப்போல்லாம் அந்த டைமில் குழந்தைங்க அவங்களும் தான் பெரிய லீடர்ஸ். ஸோ அதெல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ ஆக்டிங்ன்றது எனக்கே தெரியாமல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் போல். அது எனக்கே தெரியல. ப்ளஸ் பேசுறது நல்லா பேசுவேன். டைலாக்கு ஏதாவது பேசணும்னா கரெக்டாக பேசிடுவேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கு. ஆனால் ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக ஆம்பிஷன் அப்படின்லாம் எண்ணமோ கிடையாது. அது வந்து தற்செயலாக வந்துட்டு திடீர்னு நடந்த ஒரு இன்சிடென்ட், அவ்வளோதான். நடந்தது. இப்போ வந்து நாம் மருத்துவத்துக்கு வந்து நிறைய ரீல்ஸ் போடுறோம், அதே மாதிரி மருத்துவத்துக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக அதெல்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அதில் 1-2 பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து எப்படி கிளிக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசில் படம் டேரக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விசில் வந்து ஜேடி ஜெரி சார் அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். அந்த காலத்து விசில். இப்போ அவரே லெஜெண்ட்னு கூட ஒரு படம் எடுத்தார். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்குள்ள அந்த ஒரு ஆசையை தூண்டினார். வந்துட்டு திடீர்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏஞ்சி நின்றுட்டு இப்படின்னாரு சார், அப்படின்னாரு ஃப்ரண்ட்டில் சைடில், சார் 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 என்ன பண்ணுறீங்க சார்? டாக்டர் நீங்கள் நடிக்கலாமே டாக்டர் அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? யோசிச்சதில்லை. இல்லை டாக்டர், என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, பயங்கரமாக பண்ணுறீங்க, இதே நீங்கள் படத்தில் பண்ணலாமே, நல்ல ரோல் உங்களுக்கு இருக்குது, அடுத்த என் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். சார் தெரியல சார், சரிங்க சார் பாருங்கள் சார் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் படம் இப்போ அவர் ஒரு ஆட்ஸ்லாம் போயிட்டுருக்காரு, படம் வரல. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட
கலீக் நம்மளோட ஜூனியர் இருக்காங்க டாக்டர் சஹானான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படம் தான் அலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த படம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்படி அவங்க ஹஸ்பண்ட் தான் நடிக்கிறாரு, கதெல்லாம் டிஸ்கஷன் ஏதோ நடக்கும்ல. ஸோ நம்மளோட அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா மேடம், நம்ம அன்புமணி சாரோட பொண்ணு. அவங்க தான் படத்தோட ப்ரொடக்ஷனு. அவங்க ஹீரோ தான் வந்து நம்ம குணாநிதின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னடா அது திடீர்னு வந்து முந்த நேற்று தான் டேரக்டர் ஜேடி ஜெரி சார் நம்மள படத்தில் நடிக்கிறியான்றாரு, இன்னைக்கு சஹானா வந்து நம்மக்கிட்ட படத்தில் நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. என்ன புதுசாக ஏதோ நடக்குதே படத்தை சுற்றி அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்போ வந்து டேரக்டர் சார் வந்து ஒரு ஃபோன் பண்ணார், அலங்கு டீம்லேருந்து டேரக்டர் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாங்க, ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், குணாநிதி சார் ஹீரோ சாராக வந்து சொன்னார் அப்படின்னு. அப்புறம் தான் நான் சஹானா கிட்ட சொன்னேன், சார் என்னம்மா நிஜமால கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஆமாம் சார் நடிங்க சார், நீங்கள் இவ்வளோ நல்லா ரீல்ஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, அங்கேயும் அந்த மாதிரி ரிலேட்டடான கேரக்டர் தான் நடிச்சு கொடுங்களேன் சார், ஏன் சார் நடிக்க மாட்டேங்க, ஏன் நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்களான்ற மாதிரி. ஏம்மா நானே எதிர்பார்க்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம டி நகரில் அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே போனேன். அப்போ வந்து டேரக்டர் சார் வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம என்ன நடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது சார், ஜீரோ சார், ஆக்டிங் எனக்கு தெரியாது. எனக்குள்ள ஒரு சின்ன வயசில் ஒரு டேலண்ட் இருக்குது ஓகே, ஆனால் இந்த லைட்ஸு கேமரா இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ அவர் வந்து என்கிட்ட உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். இன்னும் ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதுவே எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு, எதுக்கு ரொம்ப நேரம் இந்த நாயின்றாரு மனுஷன்றாரு, அந்த நாய்க்கு மனுஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு வந்து புரியுதா, அதை வந்து எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஓகே சார் இப்போ இதான் சுச்சுவேஷன், இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நடிகன்ட்டாரு. நான் சொன்னேன், சார் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கதை தான் சொன்னீங்களா, கதை தான் சார் டேரக்டர் சார் சொன்னேன், இப்போ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஃபீலிங்கை உள்வாங்கி இப்போ இதை வெளியே கொண்டு வாங்கன்னாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன என்கிட்ட எதிர்பார்த்தாருன்னா, ஒரு பேஷண்ட்டை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், ஒரு நாய் கடிச்ச பேஷண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, டாக் கடிச்ச பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிங்கன்னாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கூலாக வந்துட்டு டாக் கடிச்ச பேஷண்ட்டை வந்துட்டு நாய் கடிச்சிருச்சாமா, எங்கம்மா கடிச்சது, ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாமா அப்படின்னு. அப்போ அவர் வந்து நிறைய விஷயத்த மாற்றினார். இது பத்தாது டாக்டர், நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது, இது வந்து பத்தாது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் நீங்கள் வந்து எடுத்துக்கிறோம் உங்களை, பட் ஆனால் வந்து இந்த பத்தாதுன்னு நிறைய சொல்லித்தரேன் உங்களுக்கு, கொஞ்சம் அந்த மாதிரி நடிக்கணும்னாரு. சரி சார், சரி ஓகே நாங்கள் ஷூட்டிங் அப்போ கூப்பிடுறோம் போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டேன் படத்துக்கு. ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 மாதம் அப்புறம் என்னோட சீன் வந்தது. கேரளாவில் கூப்பிட்டாங்க, இந்த குமிலி பார்டரில் மலைப்பகுதியில், இந்த வேகமான் குமிலி அந்த ஏரியாஸில் தான் ஷூட்டிங்கு. ஸோ அங்கே மலை மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடத்த ஹாஸ்பிட்டலாக செட் பண்ணி டாக்டர் ரோலில் தான் சார் நடித்தேன். டாக்டர் ரோலில் தான் நடித்தேன். ஸோ படத்தில் ஒரு 5-6 சீன் வரேன். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்க போகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் இருக்கார்ல சார் நம்ம ஆக்டர் செம்பன் வினோத், கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட விக்ரம் 2 படத்தில் வில்லனாக வந்திருப்பார் செம்பன் வினோத். அவர் தான் வந்துட்டு அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் நான் பேசணும் டைலாக்ஸ், என்னோட 3 சீன் டைலாக்ஸுமே அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் டாக்டராக நடிக்கிறாரு, வாங்க டாக்டர் உட்காருங்க அப்படி எப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் டைலாக்லாம் ஃபுல்லாக படித்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே இந்த வேக்சின் 4வது வர போடணும், 8வது வர போடணும், இதெல்லாம் ஓகே ரெடி பண்ணிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷுவலாக கூலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தார், என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தார், மேலே பார்த்துக்கிட்டு இருந்தார், இந்த சைடில் பார்த்துட்டு இருந்தார். நானும் அவர் சகஜமாக ஜாலியாக பழகி அவர் கூட என்ன ஃப்ரெண்டு ஆகலை. அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தார், நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாக டாக்டர் சார் வாங்க, செம்பன் சார் வாங்க அப்படின்ட்டு டேக் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் ரோலிங் சார் அப்படி இப்படின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, நடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் டைலாக் பதட்டம் இருந்ததா? பயங்கரமான பதட்டம் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி சுற்றி ஒரு 100 பேர் சார், கேமராஸ் இதோட உங்களையே கவனிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் இது பண்ண ரோலிங் சார் நம்ம டைலாக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங் நான் தான் டைலாக் ஆரம்பிக்கணும், அவர் அது கிடையாது சார். ஆரம்பித்தேன் சார், ஏஞ்சலுக்கு ஒன்றும் இல்லை சார்னு ஆரம்பித்தேன். அவர் வந்து அந்த இடத்துல என்ன அவருக்கு சீன்னா, அந்த குழந்தை கடிச்சதுனால அவர் அயற மாதிரி சீன். இவ்வளோ நேரம் என்னை இப்படி முறைச்சிக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு இந்த சீன் ஆரம்பிக்கும் போது டைலாக் பேசிகிட்டு இருக்க திடீர்னு அப்படின்றாரு அவர் ஆக்டிங்கில். அந்த அவர் பண்ணுற ஆக்டிங்கில் எனக்கு டைலாக் மறந்துடுச்சு. அப்படியே சார் 4th 5th அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கட் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் ஆச்சு, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டே ஃபெயிலியர் ஷாட் தான் சார். ஃபஸ்ட் டேக்லேயே எடுத்துட்டேன்றாங்களே, நடக்கலை சார். அப்போ வந்து செம்பன் சார் சொன்னார், டாக்டர் உங்களுக்கு எதுக்கு நடிக்கிற வேலைலாம், போய் பேஷண்ட்டை பாருங்கள், பேஷண்ட்டை பார்த்துட்டு பேஷண்ட்டை அந்த மலையாள ஸ்லாங் வரும்ல, என்ன டாக்டர் ஏன் டேரக்டர் உங்களுக்கு வந்து டாக்டர் இல்லையா, ஒரு நல்ல ஒரு பையனை கூப்பிட்டு டாக்டர் கொண்டு போட்டோம், டாக்டர் படத்துக்கு அது போதும் எதுக்கு. அப்போ டேரக்டர் சொன்ன, இல்லை சார் ரியல் ஃபீல் வரட்டுமேன்னு சாருக்கு வச்சாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு டேக் போனேன்.
திருப்பி 2வது டேக் போகும்போது பாதி டைலாக் சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட ரியாக்ஷன்ஸ் திருப்பி மாறுச்சு. திருப்பி எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் இதுவாகி டைலாக் மாற்றி சொல்லிட்டேன். இஸ் வாசன் மாற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாற்றிட்டேன். அப்போ வந்து திருப்பியும் கட்டு. அப்போ டேரக்டர் வந்து சொன்னார், சார் கூலாக இருங்க. அப்புறம் ஹீரோவும் சொன்னார் கூட, சார் கூலாகுங்க சார், என்ன சார் அது, ஏன் சார் பயப்படுறீங்க, இல்லைப்பா திடீர்னு ஒரே லைட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க வரமாட்டேன்துப்பா அப்படின்னு. பண்ணுங்க ஒன்றும் இல்லை தைரியமாக பண்ணுங்கன்ட்டு. அப்போ வந்து 3வது டைம் ஒரு கரேஜ் வந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ஒரு டைலாக் ஒரு பேரா 5000 பேஜ் படித்து நம்ம ஒரு 3 புக்கு எழுதியிருக்கோம். இந்த ஒரு பாதி டைலாக் நம்மளால டெலிவர் பண்ண முடியாதா? எப்படி ஏன் இப்போ இங்கே பயப்படுறோம், என்ன தப்பு? ஓகே, எதிர்க்க இருக்க செம்பன் வினோத் சாரோட ரியாக்ஷன் பார்த்து பயப்படுறோம், க்ரௌடை பார்த்து பயப்படுறோம். அதெல்லாம் நடக்கக்கூடாது வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நெறி ஏற்றிக்கிட்டு போய் அந்த டைலாக் அடித்தேன் சார். ஓகேங்களா சார், ஏஞ்சலுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ஒரு 4-5 பேராஸ் மாதிரி கிட்ட வரும். ஸோ அந்த லைனை சரி பேசினேன். பேசி முடிச்சோன்னே அப்புறம் செம்பன் வினோத் சார் முடிஞ்சோன்னே கிளாப் தட்டினார். டாக்டர் சூப்பராக நடிச்சிங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதை கொஞ்சம் சிரிச்சு முன்னாடியே பேசியிருந்தீங்கன்னா முன்னாடியே நல்லா பண்ணிருப்பேன். இவன் நேரம் டெரர் மாதிரியே நீங்கள் லுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ சிரிக்கிறீங்களே சார். இல்லை சும்மா தான் டாக்டர், இதை டேக்லாம் நிறைய போகும் டாக்டர், அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா நடிக்கிறீங்க, இப்போ என்ன இப்போ நடிக்கிறது தான் உங்கள் பேஷன் ஆக போகிறீங்களா, அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா சார், எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ ஆக்சுவலாக படமே ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்தது சார். இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது, கதாநாயகியே இல்லை. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு நாய் சார், டாக் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த ஒரு சைடில் வந்துட்டு ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள இருக்க பாண்டு, இன்னொரு சைடில் ஒரு கதாநாயகனுக்கும் அந்த டாகுக்கும் இருக்கிற பாண்டு. இது ரெண்டும் கிளாஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத தான் டேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் சொல்லியிருக்காரு. படம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாஸில் போகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, மைனா, கும்கி, இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி ஒரு ஃபாரஸ்ட் ப்ரெசன்ஸ் பிரபு சாலமன் சார் கொடுத்துருக்காரோ அதே ஃபாரஸ்ட் ப்ரெசன்ஸை நம்ம எஸ்பி சக்திவேல் சார் கொடுத்துருக்காரு. ஸோ டேரக்டர் வைஸாக வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு படத்தில், அந்த எந்த டவுட்டுமே கிடையாது. படத்தில் மியூசிக் அஜீஷோட கம்போசிஷனும் சூப்பராக இருந்தது. ஒரு பாட்டும் அந்த இதில் படம் போகிற ஸ்பீடில் சிங்க் ஆகுது. எஸ்பெஷலி குணாநிதி சார் ஹீரோ டெபியூட்டாக இருக்காரு, அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு. ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஆம்பிஷன் சார், 2 ஆம்பிஷன் இருந்தது. அது நிறைய ஆம்பிஷன் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு 2 ஆம்பிஷன் வந்து இந்த டாக்டர் இதெல்லாம் தாண்டி இன்னொரு இந்த 8 மணி விவாதம் நடத்துவாங்கல்ல சார், இந்த ஆயுத இது நேர்பட பேசு இந்த மாதிரிலாம் நடத்துவாங்கல்ல சார் எல்லா சேனல்லையும், அந்த நிறைய சேனலில் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிபேட்டில் நம்ம ஒரு பேனலாக உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப வருஷமாக இருந்தது. 2014-15 அது ஆசை. ஸோ அப்புறம் இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நம்ம உட்காராத டிபேட்டே இல்லை. இப்போ நம்ம சன் நியூஸில் ஆரம்பித்து நம்மளோட தந்தி டிவிலேருந்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிபேட்ஸில் உட்காந்தேன். ஸோ அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி வந்து அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் நான் டிபேட்ஸில் உட்காந்தேன்னா சீரியஸாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கலாட்டாக்கு தான் சொல்லணும். ஏன்னா கோவிட் டைமில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன 2 சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒன்று வந்து பிஹைண்ட் வுட்ஸு, இன்னொன்று வந்து கலாட்டா. இவங்க 2 தான் கொரோனா டைம் அப்போ முதல்ல வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு கொஞ்சம் இந்த கோவிட் பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சது. சோஷியல் மீடியாவில் நீங்கள்லாம் வந்து சொல்லும் போது அந்த கொரோனா டைமில் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து பல பேர் லைஃப்பை காப்பாற்றுச்சு நம்ம சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் அந்த விவாத மேடை இந்த டிபேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஆங்கிள்லேருந்து டாக்டர் சபரியை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் எனக்கு வந்து இந்த மீடியாவிலேருந்து ஒரு சைட்லேருந்து சோஷியல் மீடியா அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்ற ப்ரெசன்ஸ் கொடுத்தது. அதுக்கு எப்போவுமே நம்ம காலங்காலத்துக்கும் உங்களுக்குலாம் கடமைப்பட்டிருக்கேன். அதில் வந்து மாற்று கருத்தில் ஒரு வெரி பவர்ஃபுல் வெப்பன்ன்றதுல நான் கண்ணெதிர்க்க பார்த்த வளர்ச்சி வந்து என் வளர்ச்சி. ஏன்னா என்னை வந்து உலகத்துக்கு கொண்டு போயிட்டு என்னோட நாலேஜும் நல்ல விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆசையாக இருந்தது. இதை தாண்டி இன்னொரு ஆசை வந்து ஒரே ஒரு தடவை தேட்டரில் நான் நிறைய படம் பார்ப்பேன், எல்லா படமும் பார்ப்பேன். தளபதியோட பெரிய ரசிகர் நான். கோட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு எஃப்சி FDFSலாம் பார்த்தேன். ஸோ ஒரு வாட்டியாவது தேட்டரில் நம்ம ஒரு வாட்டி ஒரு சீனில் நம்ம தேட்டரில் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அதை வந்துட்டு திருப்பியும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு திருப்பியும் வந்து கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருன்றதை நான் எதிர்பார்க்கல. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சான்ஸ் நம்ம சொன்ன மாதிரி JD ஜெரி சார், அதே மாதிரி SP சக்திவேல் சார், சஹனா மூலியமா ஒரு சான்ஸ் வந்தது. நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் காமிச்சோம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லா இன்டர்வியூஸும் கொடுக்குறீங்க சார், நீங்கள் ஏன் அதே டாக்டர் ரோலில் நீங்கள் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு டாக்டர், அதே ஃபேஸ் வேல்யூ இருக்கிற டாக்டர் ஏன் டேரெக்டாகவே படத்தில் பண்ணால் இன்னும் கனெக்ட் ஆகும் மக்களுக்கு. ஏதோ ஒரு நடிகரை கூப்பிட்டு டாக்டர் போட்டு பண்ணுறதோட ரியல் டாக்டரே கொண்டு வந்து ஏன் இந்த டாக்டர் ரோலில் நடிக்க வைக்கக்கூடாது, இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இப்போ ரியலாகவே ஒரு ரிப்போர்ட்டரை வந்துட்டு ஒரு படத்தில் ரிப்போர்ட்டராக நடித்தா
இன்னும் அழகா இருக்கும். அந்த படத்துல அந்த ரியாலிட்டி சேரும். ம். அந்த மாதிரி டாக்டரே அந்த இடத்துல ஒரு டாக்டர் ரோல் பண்ணும்போது அந்த படத்துல ரியாலிட்டியோ நம்ம சபரி சார் தான் டாக்டரா நடிக்கிறாரு ம். அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு கனெக்ட் இருக்கும். படம் நல்ல வரவேற்பு வந்து நம்ம சவுத் சைட்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, இந்த சைடு சேலம் சைடு இங்கெல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. சார் ஒரு 4 சீன் வரீங்க, கலக்குறீங்க அப்படின்னாங்க. அதான் கேக்குறேன். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாருமே பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா. அவங்கள என்ன சொல்றாங்க? கண்டிப்பா சார். படம் இப்ப ரிலீஸ் ஆகி 1 நாள் 2 நாள் தான். சரி. ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்காக பார்த்துட்டு எல்லாருமே அவங்க ஸ்டேட்டஸ்ல அவர் சபரி சார், அவர் ப்ரொஃபசர் இஸ் இன் தி ஸ்கிரீன், அவர் டாக்டர் இஸ் இன் தி சில்வர் ஸ்கிரீன் அப்படின்ட்டு அவங்கவங்க ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. சில பேர் வந்துட்டு நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றது இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப என் ஃப்ரெண்ட் ஆக்டரும் கூட படத்துல அப்படி நடிக்கிறீங்கன்னு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரசன்ஸ் கொடுக்குது சார். கண்டிப்பா அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் இன்னொரு நெகட்டிவ்ன்றத விட அட்வைஸும் பண்ணாங்க. நிறைய பெரியவர்கள் வந்து டேய் டாக்டரை விட்டுறாதடா, ம். நீ டாக்டர்ரா, டேய் என்னடா படங்கடன்னு போற இன்னொரு டாக்டர்ரா. அதனால அந்த கருத்துங்களையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். ஏன்னா வந்து நம்மள வந்து மெயினாக ஹார்ட் கோர் நம்மளோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுறது சார். நம்ம டாக்டர் இறக்குற வரைக்கும் அந்த தொழிலை விட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பட வாய்ப்பு அப்படின்றதுனால வந்து அடுத்தடுத்து படத்தில் வந்து நம்ம கமிட் ஆகிட்டே போகிறோம் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நான் நடித்த அந்த 5 சீனுக்கே எனக்கு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு சார். ஸோ அந்த 3 டேஸ்ன்றது வந்து இங்கே இல்லை. நான் கேரளாவில் இருந்தேன். அந்த 3 டேஸ் ஆஃப் அந்த ஷூட்டிங்க்கு ஜஸ்ட் நான் வர சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீன் தான். டக்கு டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸில் சீன் ஓடுது. ஆனால் அந்த 30 செகண்டுக்கு நம்ம ஷூட்டிங் நேரம் அவ்வளோ ஆகுது. லைட்ஸு, கேமரா, ப்ரிப்பரேஷனு, ஏரியா டெக்கரேஷன்ட்டு அவ்வளோ வேலை இருக்குது சார் ஒரு படத்தில். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக போயிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் என்ன ஆவாங்கன்ட்டு எனக்கு ஒரு கவலை இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக என்னோட சர்வீஸ் தொடரணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் யோசிச்சு வச்சதுனால அதாவது கேமியோ ரோல்ஸ் மாதிரி ஏதாவது இந்த மாதிரி டாக்டர் ரோலு, ஒரு பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, சோஷியல் மெசேஜ் ஏதாவது ஒரு லைனில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். எதுவுமே அங்கே எனக்கு பிஸ்னஸ் ஆங்கிளில் கிடையவே கிடையாது. மக்களுக்கு ஒரு சோஷியலாக ஜாலியாக ஏதாவது ஒரு சபரி சார் நீங்கள் ஒரு 2 லைன் பேசி விடுங்களேன், இல்லை ஏதாவது கிராஸ் பண்ணி விடுங்களேன், பேக்ரவுண்டில் சும்மா நீங்கள் நில்லுங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான். ஏன்னா அது வந்து நம்ம பண்ணுறதே ஒரு 2 லைனு. அதனால் அதில் எந்த ஆங்கிளும் இல்லை. ஏன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் திருப்பி மக்கள்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த மூவின்னு நம்ம பேசும்போது இதோட நோட்டபிள் மூவியா பேசுறாங்க. ஏன்னா பர்ட்டிகுலரா இதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பொண்ணை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு அட்டென்ஷன் இருக்கு இது மேல. ஸோ அந்த ஆங்கிளில் எப்படி பார்க்குறீங்க சார்? மற்ற படத்துக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம்? கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டைலாம் நடந்தது. பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து கிடுக்கு பிடுக்கா கேள்வி அவர் எப்பவுமே கேட்குறது கேட்டார். இங்கேயும் இந்த மாதிரி உங்கள் தாத்தாக்கு தான் படமே பிடிக்காது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சிகரெட் பற்றிலாம் பேசுனார். ரஜினிகாந்த் சார் சிகரெட் மேட்டர்லாம் பேசுனாரு. அப்புறம் சில இதுவும் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்களே இதில் ஏதாவது பின்புலம் இருக்குமா, ஜாதிய பின்புலம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்தது. ஆனால் டு பி ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் இந்த படத்தில் நடிச்சு இந்த படத்தை நான் ப்ரிவியூ முன்னாடியே பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ஒரு ட்ராமா த்ரில்லர். அவ்வளோதான். இதில் வந்து எந்த ஆங்கிளும் இங்கே தேடினா கூட பொலிட்டிக்கல் இந்த மாதிரி வந்து கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளே இருக்காது. இன்ஃபேக்ட் வந்துட்டு ரொம்ப இந்த மலைவாழ் மக்கள், அங்கே மக்களோட வாழ்க்கை, அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிஸ் அப்படின்ற மாதிரி படம் த்ரில்லிங்காக தான் போகுமே தவிர எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஜாதிய குறிப்பு இந்த மாதிரி என்ற ஆங்கிளே கிடையாது. அது வந்து படத்தில் வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டமான ஒரு நல்ல ஒரு ஜாலியாக பசங்களையோட சேர்ந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி எல்லா படத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மசாலா வேணும், ஒரு காமெடி வேணும், டான்ஸ் வேணும், ஹீரோ ஹீரோயின் வேணும் அப்படின்னு இல்லாமல் நிஜமாலே ஒரு படம், ஒரு கதை, ஒரு காடு, ஒரு ரியல் சீரியஸாக ஒரு ட்ராமா த்ரில்லராக படம் ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. அதில் நானும் ஒரு பார்ட்டாக சில்வர் ஸ்க்ரீன்ஸில் முதல்ல வந்ததுக்கு அலங்கு ஒரு முக்கியமான காரணத்துக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் அந்த மூவியில் அந்த நடிப்பு அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுடைய ஏதாவது பேசினாங்களா? கண்டிப்பாக பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? டைரக்டர் ஓகே. இப்போ இவங்க அன்புமணி அன்புமணி சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதில் வந்து க்ரூவில் நம்ம நடித்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து சொன்னார். அவர் ஒரு தடவை தான் சந்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது இந்த படம் முடிச்சதுக்கப்புறம். சொல்கிறீங்க? அன்புமணி சார் ஓகே. ஒரு தடவை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், ஒரு புக் ரிலேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அதுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். ஏன்னா அவர் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டராக வேறு இருந்தார். ஸோ அதனால் வந்து மருத்துவர் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக எங்கள் ஃபீல்டுக்கு லிங்க் நிறைய. அதனால் வந்துட்டு கொஞ்சம் இந்த விழாக்கெலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்கு அப்போ வந்து சொல்லி இந்த நடத்திங்கன்னா சூப்பர் டாக்டர் கலக்குங்கன்ட்டு ஒரு வார்த்தை கிடச்சிது. ஆனால் மற்றபடி வந்துட்டு ப்ரொடியூசர் சபரீஷ் சார், சங்கமித்ரா மேடம் இவங்கெல்லாம் வந்து படம் அந்த முடிஞ்சும் போதே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இது டாக்டர் பிச்சுட்டிங்க போங்க, டாக்டர் கலக்கிட்டீங்க போங்க, டாக்டர் என்ன டாக்டர் வரீங்க முடிக்கிறீங்க டேக்கு முடிக்கிறீங்க, வரீங்க முடிக்கிறீங்க டேக்கு முடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு டென்ஷன் ப்ரெஷரில் ஆக்கலை. இந்த இடத்துல எனக்கு டென்ஷன் ப்ரெஷர் ஆக்குறது செம்மன் வினோத் சார் தான்.
இவங்க ஹீரோ சைட்லயோ இல்லை ப்ரொடக்ஷன் டீம் சைட்லயோ வந்துட்டு டேரக்டர் கூட ரொம்ப ஜாலி கூல் நீட்டாக பண்ணுங்க ஒன்றும் அப்படிதான் அவர் ரொம்ப ஜாலியாக அப்படி தான் பேசுவார். அந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவரது பார்த்து தான் நான் பயந்துட்டேன். நான் ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங் அப்படின்றதுமே ஒரு மிரட்டுறாரு சார். விக்ரம் டூலலாம் கத்துவார் பாருங்க அந்த போலீஸ், என்னடா என்னடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ். இந்த படத்துலயே வந்து அந்த அவரோட வில்லனிசம் மாதிரி தான் ஒரு ரோல். செம்பன் வச்சாரு. பாடுங்க படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஸ்லோவாக ஜாலியாக ஆரம்பிக்கும், அப்படியே ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது சார். படத்தில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு இன்டர்வல் பிளாக் அப்போ அட்பா அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டான படத்துக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான சீன்ஸு, நிறைய பசங்க பார்க்கக்கூடிய படம். நிறைய லைவில் நீங்கள் வந்து யானை, லைவில் மலைப்பாம்பு, லைவில் வந்து இந்த ஹைனா மற்றும் உல்ஃபு, இந்த மாதிரி வந்து இந்த விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜியை ரொம்ப ரியாலிட்டியாக இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார். ரொம்ப 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 சூப்பர். அதாவது நம்ம பெரிய பெரிய லைன் கிங் மாதிரி பார்த்த இந்த விஎஃப்எக்ஸஸ்லாம் இந்த படத்தில் வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பசங்களும் வந்து ஜாலியாக ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ஒரு அட்வென்ச்சராக அந்த படம் வந்து போகும் சார். இப்போ சொன்ன மாதிரி சார் டாக்டர், ஆத்தர், மாடல் ஆக்டர். ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கா சார்? ஏன் சார் பாலிடிக்ஸ் விட்டீங்க? இல்லை அதுதான் கேட்குறேன். அடுத்து ஏதாவது ஆர்வம் இருக்கான்னு கேட்குறதே. தெரியல சார். போகிற பார்த்து தான் ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ன்றதாண்டி சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நான் எப்பவுமே இருக்கேன் சார். இப்போ நீங்களே தெரியும், நீங்கள் எந்த கேஸ் இருந்தாலும் எனக்கு கேட்பீங்க. ஆர்ஜிகரில் கொல்கத்தா பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடி கோவிட் டைம் அப்போ பேசியிருக்கோம். ஸ்ரீமதி எல்லா கேஸுக்கும் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக ஒரு மருத்துவராக நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்குது சார். ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியே இல்லை சார். காமனாக வந்து பேசுகிறேன் சார். ஸோ ஃபியூச்சரில் பாலிடிக்ஸில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ், இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பணியாற்றுறதுக்கு இதில் வந்து நீங்கள் பணியாற்றுங்கன்ற மாதிரி இருந்தாலும், ஏன்னா இப்போ நான் ரொம்ப இளம் வயது தான் சார், 31 32 இருக்கும். ஸோ இன்னும் நம்மளுக்கு இன்னொரு 30-40 வருஷம் வந்து இருக்குது. ஸோ இன்னும் நம்மளோட அந்த பவரை, நம்மளோட சேவையை நம்மளை ஏற்றி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கூப்பிட்டு சார் நீங்கள் வாங்க அப்படின்ற லெவலுக்கு நம்மளை உயர்த்திக்கணும் சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி யாராவது கூப்பிட்டு நம்மளுக்கு அதை பிடிச்சிருந்ததுன்னா அந்த கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம எடுத்து மக்களுக்காக செய்யலாம் சார். அதில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம பியூர் மோட்டோ வந்து மக்கள் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆர்த்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர், இன்னொரு சைடில் வந்துட்டு நம்மளோட ஆர்த்தர், எல்லா ஆங்கிள்லேயும் வந்து நம்மளோட டொமைன்ஸ், நம்மளோட காலேஜ் என்னோட பிடிக்கும் சார். எனக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது பிடிக்கும். மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன், பசங்களுக்குலாம் சொல்லி தர்றது எல்லாமே பண்ணுவோம் சார். ஸோ அதனால் இன்னொரு டொமைன்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் டொமைன் ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கல் டொமைன்ன்றது நம்ம கையில் இல்லை சார். இப்போதைக்கு என்னோட இன்டென்ஷனும் பாலிடிக்ஸில் நான் ஏதோ ஒரு கட்சியில் உடனே சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை சார். என்ன நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக நல்லா வளர்த்துப்பேன். என் மக்களுக்காக சபரி எப்பவுமே குரல் கொடுக்குறாருன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கணும். பசங்களுக்கு நான் பண்ணுறதெல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நம்ம பண்ணுறதை பார்த்து பல மருத்துவர்கள் நல்லா வரணும். நம்ம பண்ணுறதை பார்த்து பல இளைஞர்கள் வந்து இந்த போதை மற்றும் மது கலாச்சாரத்தை விட்டுட்டு நம்மளும் ஒரு கெத்தான ஒரு டாக்டர் ஆகணும், கெத்தான ஒரு ஆக்டர் ஆகணும், கெத்தான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஒரு அட்வொகேட் ஆகணும். அவங்க துறையில் எல்லாம் பெருசாக பண்ணணும். ஒரு 16 வயசு சின்ன பையன் நம்ம குகேஷ் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு பையனும் ஒரு ஆண்மகனும் ஒரு கெத்தாக மாறணும் அப்படின்றதுக்கு என்னோட ரோல் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி மேலே வரணும். இந்த இன்ஸ்பயர் ஆகி பொலிட்டிக்கல் பார்ட்டி எனக்கு கூப்பிட்டு சார் நீங்களே வந்து எங்களை இதில் பண்ணுங்கன்னாங்கன்னா அந்த டைமில் முடிவெடுக்கலாம் சார். ஆனால் இப்போதைக்கு நான் என் ப்ரொஃபஷனலிசமை வளர்த்துக்கிறேன். அதுக்கான எல்லா கடின உழைப்பும் சத்தியமாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போதும் சரி, ஒரு குட்டி திரையிலிருந்து இன்றைக்கி வெள்ளித்திரை அப்படின்னா அந்த டிராவல்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லைன்றது புரிஞ்சுக்க முடியுது. அண்டு அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு மக்கள்கிட்ட என் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திங்க கொரோனா டைமில். அதுலேருந்து ஆரம்பித்த க்ரோத்து தான் சார். அதுக்கு உங்களுக்கு மனப்பூர்ணமான ரொம்ப சந்தோஷமான நன்றி சார். அதுதான் சார். அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புக்கான மரியாதை தான் அது. அதனால தான் அந்த இடம் உங்களை தேடி வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த உழைப்புக்கு இன்னும் பலன் இருக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.